எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். இதோ ஆண்டவரின் அடிமை, உம் சொற்படியே எனக்கு நிகழட்டும். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். வாக்கு மனிதரானார், நம்மிடையே குடிக்கொண்டார். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். கிறிஸ்துவின் வாக்குறுதிகளுக்கு நாங்கள் தகுதி பெறும்படி இறைவனின் புனித அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இறைவா, உம் திருமகன் மனிதரானதை உம்முடைய வானதூதர் வழியாக நாங்கள் அறிந்திருக்கிறோம். அவருடைய பாடுகளினாலும் சிலுவையினாலும் நாங்கள் உயிர்ப்பின் மாட்சி பெற உமது அருளை பொழிவீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமேன். அருள்மழை பொழியும் மாமரியே, அவனியில் புகழ்ந்திடும் தாய்மரியே. அருள்மழை பொழியும் மாமரியே, ஆயிரம் புதுமை செய் நாயகியே, ஆயிரம் புதுமை செய் நாயகியே. எங்கள் அகமதில் நிறைந்தது வாழ்ந்திடும் தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். ஆண்டவருடைய பெயராலே நமக்கு உதவி உண்டு. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மன்றாடுவோமாக. இறைவா, மக்கள் தங்கள் பாதுகாவலில் புனித திருக்கல்யாண மாதா திருவிழாவை கொண்டாட தயாரிக்கும் கொடியை ஆசீர்வதித்து புனிதப்படுத்தியருளும். இக்கொடி உயிரை ஏற்கப்படுவது போல இந்த மக்களுடைய உள்ளங்களும் விண்ணகம் நோக்கி உயர்த்தப்படுவதாக. இந்த நவநாட்கள் கொடியை காண்போர் அனைவரும் உம் அடியாளும் எம் தாயுமாகிய எங்கள் பாதுகாவலை திருக்கல்யாண மாதாவை நினைவு கொண்டு
அவர் தம் முன் மாதிரியை பின்பற்றி உமக்கு உகந்த மக்களாக வாழ்வார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். தண்ணீரை இரத்தமாய் மாற்றினார் அதிசயம். எகிப்து தண்ணீரை இரத்தமாய் மாற்றினார் அதிசயம். வெறும் தண்ணீரை திராட்சை ரசமாய் மாற்றினார் அதிசயம். வெறும் தண்ணீரை திராட்சை ரசமாய் மாற்றினார் அதிசயம். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். செங்கடலை இரண்டாக பிரித்திட்டார் அதிசயம். செங்கடலை இரண்டாக பிரித்திட்டார் அதிசயம். புயல் காற்றை தம் ஆணையாலே அடக்கினார் அதிசயம். புயல் காற்றை தம் ஆணையாலே அடக்கினார் அதிசயம். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார்.
ரோஜா மலரே மறைப்பொருளான ரோஜா மலரே மகிமையின் பாத்திரமே மகிமையின் பாத்திரமே ஏழைகளின் அடைக்கலமே எங்கள் ஆரோக்கியமே வானின்று சமாதானம் கொண்டு வரும் ராக்கினியே மறைப்பொருளான ரோஜா மலரே மகிமையின் பாத்திரமே மகிமையின் பாத்திரமே ஏழைகளின் அடைக்கலமே எங்கள் ஆரோக்கியமே வானின்று சமாதானம் கொண்டு வரும் ராக்கினியே துணையாக வந்தருளும் நீ பேறு பெற்றவள் ஏனெனில் அனைத்தையும் படைத்தவரையே உம்புதரத்தில் தாங்கினே உம்மை படைத்தவர் நீரை பெற்றெடுத்தீர் எனினும் என்றென்றும் நீர் கன்னிகையாகவே இருக்கின்றீர். நம்மை படைத்து பராமரித்து வரும் இறைவன் நம்மை முழுமையாக அறிந்திருக்கிறார். நம் நினைவுகளும் வார்த்தைகளும் செயல்களும் அவருக்கே சொந்தம். தாயின் கருவில் நம்மை அழைத்த இறைவன் நம் கரம் பிடித்து காக்கின்றார். தோல்வியோ அழுகையோ மகிழ்வோ மன நிறைவோ அனைத்திலும் நமக்கு தோள் கொடுக்கின்றவர் நம் இறைவன். அவரின்றி அணுவும் அசையாது. அவர் விருப்பமின்றி எதுவும் நிகழாது. அவருக்கு மறைவானது என்று எதுவும் இல்லை என்று இறைவனை தன் வாழ்வின் எல்லா சூழலிலும் அனுபவித்து பாடும் திருப்பாடல் ஆசிரியரோடு இணைந்து நாமும் இறைவனை புகழ்ந்து இறை அனுபவத்தை பெறுவோம். படைத்தவரையே நீர் பெற்றெடுத்தீர்
எனினும் என்றும் நீர் கன்னிகையாகவே இருக்கின்றீர். அன்னையே, உம் கடவுளாகிய ஆண்டவரால் நீர் ஆசீர்வதிக்க பெற்றீர். உம் வழியாக வாழ்வின் முழுமையில் நாங்கள் பங்கெடுக்கின்றோம். அன்னையே, உம் கடவுளாகிய ஆண்டவரால் நீர் ஆசீர்வதிக்க பெற்றீர். உம் வழியாக வாழ்வின் முழுமையை நாங்கள் பங்கு எடுக்கின்றோம். திருத்தூதர் யாக்கோபு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 5, இறைவசனங்கள் 7 முதல் 12 வரை. ஆகவே சகோதர சகோதரிகளே, ஆண்டவரின் வருகை வரை பொறுமையோடு இருங்கள். பயிரிடுபவரை பாருங்கள். அவர் நிலத்தின் நல்ல விளைச்சலை எதிர்பார்த்து முன்மாறியும் பின்மாறியும் பொழியும் அளவும் பொறுமையோடு காத்திருக்கிறார். நீங்களும் பொறுமையோடு இருங்கள். உங்கள் உள்ளங்களை உறுதிப்படுத்துங்கள். ஏனெனில் ஆண்டவரின் வருகை நெருங்கி வந்துவிட்டது. சகோதர சகோதரிகளே, நீங்கள் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாகாதவாறு ஒருவர் மற்றவருக்கு எதிராக முறையிடாதீர்கள். இதோ நடுவர் வாயிலில் நின்று கொண்டிருக்கிறார். அன்பர்களே, நீங்கள் துன்பத்தை தாங்குவதிலும் பொறுமையை கடைபிடிப்பதிலும் ஆண்டவரின் பெயரால் பேசிய இறைவாக்கினரை உங்களுக்கு மாதிரிகளாக கொள்ளுங்கள். தளரா மனமுடையோர் பேறு பெற்றோர் என்கிறோம். யோபுவின் தளரா மனதை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். இறுதியில் ஆண்டவர் என்ன செய்தார் என்பது உங்களுக்கு தெரியும். ஏனெனில் ஆண்டவர் மிகுந்த பரி உள்ளமும் இரக்கமும் கொண்டவர். எல்லாவற்றுக்கும் மேலாக என் சகோதர சகோதரிகளே, நீங்கள் ஆணையிடவே வேண்டாம். விண்ணுலகின் மீதும் மண்ணுலகின் மீதும் வேறு எதன் மீதும் ஆணையிடாதீர்கள். நீங்கள் ஆம் என்றார் ஆம் எனவும், இல்லை என்றார் இல்லை எனவும் சொல்லுங்கள். அவ்வாறு நீங்கள் செய்தால் தண்டனை தீர்ப்புக்கு உள்ளாக மாட்டீர்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்து இயேசுவில் எனக்கு மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, திருக்கல்யாண மாதாவின் அன்பு பக்தர்களே, இந்த குளிரிலும் கண்விழித்து ஆண்டவரை போற்றி புகழ்ந்து அவருடைய வார்த்தையை கேட்க வேண்டும் என்று பல இடங்களில் இருந்து வந்திருக்கின்ற உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன், வணங்கி போற்றுகிறேன்.
நீங்கள் எத்தனையோ சுமைகளை சுமந்து வந்திருக்கிறீர்கள், எத்தனையோ எண்ணங்களை நெஞ்சத்தில் ஏந்தி வந்திருக்கிறீர்கள். உங்கள் குடும்பங்களில் உள்ள தொல்லைகள், உங்கள் உறவுகளில் ஏற்பட்ட முறிவுகள், கடன் தொல்லைகள், நோய்கள், பல பெண்களுக்கு திருமணமாகாமல் இன்னும் பெற்றோர்கள் வயிற்றில் நெருப்பை வைத்திருப்பது போன்ற வேதனைகள், ஆண்களுக்கு கூட திருமணமாகாமல் எவ்வளவோ வருத்தப்படுகின்ற சூழ்நிலைகள், எல்லாவற்றையும் ஏந்தி நீங்கள் இங்கே வந்திருக்கிறீர்கள். உங்கள் அன்னை உங்கள் மீது பாராமுகமாக இருப்பாரா? கண்டிப்பாக இல்லை. உங்களை அவர் அன்பு செய்கிறார். உங்களுடைய துன்பங்களையும் உங்களுடைய துயரங்களையும் அவர் நன்றாக அறிவார். உங்களை ஒருபோதும் அவர் கைவிடுவதில்லை. எப்பொழுதும் உங்கள் அருகாமையில் அவர் இருந்து கொண்டே இருக்கிறார். உங்களோடு அவர் பேசுகிறார். உங்களுடைய துன்பங்களை எல்லாம் அறிந்து உங்களுக்கு ஆசீரும் அருளும் வழங்க அவர் வந்திருக்கிறார். அன்புக்குரியவர்களே, நம்முடைய அன்னையிடம் சென்றால் நமக்கு கிடைக்காதது எதுவும் இல்லை. இதைத்தான் பெர்னார்ட் என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய அன்னையின் பக்தர் பாடினார். ஆண்ட அம்மா, உன்னிடம் வந்த எவருமே நிற்கதியாக சென்றதில்லை. அவர்கள் கேட்ட வரங்களை எல்லாம் நீ அருளி அவர்களுக்கு ஆறுதலாகவும் தேறுதலாகவும் இருந்து அவர்களுடைய மனங்களை நீ குளிர்ச்சிப்படுத்தி இருக்கிறாய் என்று சொல்லி அவர் அற்புதமாக ஜெபிப்பார். எனவே உங்களுடைய ஜெபங்கள் கேட்கப்படும், உங்களுடைய கனவுகள் நிறைவேறும், உங்களுடைய வீடுகள் கட்டி முடிக்கப்படும், தோல்விகள் எல்லாம் இனிமேல் இல்லாமல் போய்விடும். தோல்விகளில் நம்மோடு துவண்ட கடவுள் தோல்விகளில் இருந்து விடுதலை அடைய கண்டிப்பாக உங்களுக்கு உதவி செய்வார். அன்னையின் பரிந்துரையால் உங்களுக்கு அனைத்தும் நலமாக கிடைக்கும் என்று ஆயர் என்ற முறையிலும் மறை மாவட்டத்திற்காக ஜெபிக்கின்ற ஒரு தந்தை என்ற முறையிலும் உங்களுக்கு கூறிக்கொள்கிறேன். எனவே தயக்கம் வேண்டாம், கலக்கம் வேண்டாம், தளர்ந்து போக வேண்டாம், சோர்ந்து போக வேண்டாம். அன்னை உங்களுக்கு ஆறுதலாக இருப்பார்கள், தேறுதலாக இருப்பார்கள். உங்கள் அனைவரையும் அரவணைத்து சீராட்டி உங்களுக்கு தன்னுடைய ஆசீரை வழங்குவார்கள். இந்த அருமையான திருவிழாவை அற்புதமாக நடத்தி கொண்டிருக்கின்ற பங்கு தந்தை வினிஷ் அவர்களையும் அவருக்கு துணையாக இருக்கின்ற இயேசுராஜா தந்தை அவர்களையும் நான் பாராட்டுகிறேன். விண்ணகத்தில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் மன்றாடுவோமாக. ஆண்டவரே இறைவா, உம் அடியார்களாகிய நாங்கள் என்றும் மன உடல் நலம் பெற்று மகிழச் செய்தருளும். என்றும் கன்னிகையான மாட்சி நிறைந்த புனித மரியாவின் பரிந்துரையால் இன்றைய துயரங்களில் இன்று விடுதலை பெறவும் நிலையான பேரின்பத்தை துய்த்துணரவும் எங்களுக்கு அருள்வீராக. உம்போடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் ஒரே இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய
கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து எல்லா தீமைகளினின்றும் நம்மை பாதுகாத்து முடிவில்லா வாழ்வுக்கு நம்மை அழைத்து செல்வாராக. ஆண்டவரை வாழ்த்துவோமாக. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீர். உம் திருவுடல் திருரத்தம் ஆகிய இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகிறோம்.
தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. மன்றாடுவோமாக. இறைவாவும் அடியார்களாகிய நாங்கள் என்றும் மன உடல் நலம் பெற்று மகிழ செய்தருளும். என்றும் கன்னிகையான மாட்சி நிறைந்த புனித மரியாவின் பரிந்துரையால் இன்றைய துயரங்களில் இன்று விடுதலை பெறவும் நிலையான பேரின்பத்தை துய்த்துணரவும் எங்களுக்கு அருள்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் ஒரே இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். இறைவாய்க்கிறார் எசையா எழுதிய நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 54, இறை வசனங்கள் 10 முதல் 15 வரை. மலைகள் நிலை சாயினும் குன்றுகள் இடம்பெயரினும் உன்மீது நான் கொண்ட பேரன்போ நிலை சாயாது. என் சமாதான உடன்படிக்கையோ அசைவுறாது என்கிறார் உனக்கு இரக்கம் காட்டும் ஆண்டவர். துயருற்றவளே, சூறை காற்றால் அலைக்கழிக்கப்பட்டவளே, ஆறுதல் பெறாது தவிப்பவளே, இதோ மாணிக்க கற்களால் உன் அடித்தளத்தை அமைப்பேன், நீல கற்களால் உன் நிலைக்களத்தை நிறைவுவேன். உன் கால்மடங்களை சிவப்பு கற்களாலும் உன் வாயில்களை பளிங்கு கற்களாலும் உன் மதில்கள் அனைத்தையும் விலையுயர்ந்த கற்களாலும் கட்டுவேன். உன் குழந்தைகள் அனைவரும் ஆண்டவர் தாமே கற்றுத்தருவார். உன் பிள்ளைகள் நிறைவாழ்வு பெற்று சிறப்புறுவார். நேர்மையில் நீ நிலைநாட்டப்படுவாய். ஒடுக்கப்பட்ட நிலை உன்னை விட்டு அகன்று போம். நீ அஞ்சாதே, தீயில் உன்னை அணுகாது. எவர்களாவது உன்னை எதிர்த்து கூடினால் அவர்கள் என்னிடமிருந்து வந்தவர்கள் அல்ல. உன்னை தாக்க வரும் எவனும் உன் பொருட்டு வீழ்ச்சியுறுவான். ஆண்டவரின் அருள்வாக்கு. ஒடுக்கப்பட்டோர்களை நீதி நிலைநாட்டுகின்றார். ஒடுக்கப்பட்டோர்கான நீதியை நிலைநாட்டுகின்றார். அவரே விண்ணையும் மண்ணையும் கடலையும் அவற்றிலுள்ள யாவற்றையும் உருவாக்கியவர்.
பசித்திருப்போருக்கு உணவளிக்கின்றார். ஒடுக்கப்பட்டோருக்கான நீதியை நாட்டுகின்றார். தூய பவுல் கொலைசேருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். வசனங்கள் 12 முதல் 15 முடிய. நீங்கள் கடவுளால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், அவரது அன்பிற்குரிய இறைமக்கள். எனவே அதற்கிசைய பரிவு, இரக்கம், நல்லெண்ணம், மனத்தாழ்மை, கனிவு, பொறுமை ஆகிய பண்புகளால் உங்களை அணி செய்யுங்கள். ஒருவரை ஒருவர் பொறுத்துக் கொள்ளுங்கள். ஒருவரை பற்றி ஒருவருக்கு ஏதாவது முறையீடு இருந்தால் மன்னியுங்கள். ஆண்டவர் உங்களை மன்னித்தது போல நீங்களும் மன்னிக்க வேண்டும். இவை அனைத்துக்கும் மேலாக அன்பையே கொண்டிருங்கள். அதுவே இவை அனைத்தையும் பிணைத்து நிறைவு பெறச் செய்யும். கிறிஸ்து அருளும் அமைதி உங்கள் உள்ளங்களை நெறிப்படுத்துவதாக. இவ்வமைதிக்கென்றே நீங்கள் ஒரே உடலின் உறுப்புகளாக இருக்க அழைக்கப்பட்டீர்கள். நன்றி உள்ளவர்களாய் இருங்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 6, வசனங்கள் 31 முதல் 36 முடிய. அக்காலத்தில் இயேசு கூறியதாவது: பிறர் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ அதை நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள். உங்களிடம் அன்பு செலுத்துவோரிடமே நீங்கள் அன்பு செலுத்தினால் உங்களுக்கு வரும் நன்மை என்ன? பாவிகளும் தங்களிடம் அன்பு செலுத்துவோரிடம் அன்பு செலுத்துகிறார்களே. உங்களுக்கு நன்மை செய்பவர்களுக்கே நீங்கள் நன்மை செய்தால் உங்களுக்கு வரும் நன்மை என்ன? பாவிகளும் அவ்வாறு செய்கிறார்கள். திரும்ப பெற்றுக் கொள்ளலாம் என எதிர்பார்த்து நீங்கள் கடன் கொடுத்தால் உங்களுக்கு வரும் நன்மை என்ன? ஏனெனில் முழுவதையும் திரும்ப பெற்றுக் கொள்ளலாம் என்னும் நோக்குடன் பாவிகளும் பாவிகளுக்கு கடன் கொடுக்கிறார்களே. நீங்கள் உங்கள் பகைவரிடமும் அன்பு செலுத்துங்கள், அவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், திரும்ப கிடைக்கும் என எதிர்பார்க்காமல் கடன் கொடுங்கள். அப்போது
உங்கள் கைமாறு மிகுதியாயிருக்கும். நீங்கள் உன்னத கடவுளின் மக்களாயிருப்பீர்கள். ஏனெனில் அவர் நன்றி கெட்டோருக்கும் பொல்லாதோருக்கும் நன்மை செய்கிறார். உங்கள் தந்தை இரக்கமுள்ளவராயிருப்பது போல நீங்களும் இரக்கமுள்ளவர்களாய் இருங்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இந்த அருமையான நாளிலே இந்த கோவில் அபிஷேகம் செய்யப்பட்டு 50வது ஆண்டு நிறைவு பெறுகிறது என்று தந்தை கூறினார்கள். இந்த கோவில் இந்த புனித மண்ணில் இடம்பெற்றதற்காக இறைவனுக்கு நன்றி செலுத்துவோம். இந்த கோவிலில் இருந்து தன்னுடைய பிரசன்னத்தையும் தன்னுடைய மகிமையையும் இறைவன் நமக்கு காட்டிக்கொண்டே இருக்கிறார். அன்றைக்கு எருசலேம் நகரில் எழுப்பப்பட்ட தேவாலயத்தில் மேகத்தூண் வழியாக இறைவன் இறங்கி வந்து தன்னுடைய பிரசன்னத்தை காண்பித்தது போல இன்றைக்கும் இந்த மேகங்களின் வழியாக இறைவன் இறங்கி வந்து நம்மோடு பேசுகிறார். இந்த மேகத்தின் வழியாக அன்னை நம்முடைய அருகாமையில் இருந்து கொண்டிருக்கிறார். இவைகளை எல்லாம் நினைத்து பார்க்கும் பொழுது நாம் எல்லோரும் பேறு பெற்றவர்களாக இருக்கிறோம் என்பதை மறக்க வேண்டாம். அடுத்து இன்று திருக்கல்யாண மாதா திருவிழாவை கொண்டாடுகிறோம். கடவுள் இந்த உலகத்தில் இருக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார், ஆனால் முடியவில்லை. எனவே நமக்கு தாய்மார்களை தந்துவிட்டார் என்று எபிரேய பழமொழி ஒன்று கூறுகிறது. ஆண்டவர் நீக்கமர நிறைந்திருக்கிறார் இந்த உலகத்தில். ஆனால் எப்படி அவரை பார்க்க முடியும்? நம்முடைய பெற்றோரை பார்க்கின்ற பொழுது, ஒரு தாயின் குணத்தை உடையவரை பார்க்கின்ற பொழுது கடவுளையே நாம் இந்த உலகத்தில் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஒரு தாய் என்று எப்பொழுது கூறுகிறோம்? அவர் எப்பொழுது ஒரு தனையனை ஒரு புதல்வியை ஈன்றெடுக்கிறாரோ அப்பொழுதுதான் அவர் தாயாக மாறுகிறார். அப்ப அந்த குழந்தை என்ன செய்தியை நமக்கு தருகிறது? கடவுள் நம்மை இன்னும் மறந்து விடவில்லை, நம்முடைய சந்ததியை இன்னும் மறந்து விடவில்லை. மனுக்குலத்தோடு அவர் ஒன்றாகிவிட்டார், அவர்களை அன்பு செய்கிறார். ஒவ்வொரு குழந்தையும் இந்த உலகத்தில் வருகின்ற பொழுது ஒரு நல்ல செய்தியை கொண்டு வருகிறது. கடவுள் நம்மை அன்பு செய்கிறார், நம்மை மறக்கவில்லை, நம்மை ஒதுக்கவில்லை, நம்மை கைவிடவில்லை என்ற அருமையான செய்தியை கொண்டு வருகிறது என்று சொல்லுகிறார். எனவே திருக்கல்யாண மாதா நம் அருகில் இருக்கிறார்கள். அவர்கள் இறைவனுடைய இரக்கத்தின் பிறப்பிடமாக இருக்கிறார்கள். அன்பார்ந்த மக்களே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனை வேண்டுவோமாக. திருமுழுக்கில் முடிவில்லா வாழ்வுக்கென ஏற்கனவே பொதுப்பிறப்பு அடைந்து இறைவனின் சுவிகார மக்களாக்க பெற்ற இவர்கள் மீது அவர் தயவுடன் தூய ஆவியாரை பொழிந்தருள்வாராக. அந்த ஆவியானவர் தம் கொடைகளை நிறைவாக அளித்து இவர்களை உறுதிப்படுத்தி தம் அருள் பொழிவில் இவர்கள் இறைமகன் கிறிஸ்துவின் சாயலை பெற்றுக் கொள்ள செய்வாராக. எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் தந்தையே, நீரினாலும் தூய ஆவியாராலும் உம் அடியார்கள் இவர்களை பாவத்தினின்று விடுவித்து புது பிறப்பு அளித்து துணையாளராகிய தூய ஆவியாரை இவர்களுக்குள் அனுப்பியருடும். ஞானமும் மெய்யுணர்வும் தரும் ஆவியாரை, ஆலோசனையும் வல்லமையும் தரும் ஆவியாரை, அறிவும் பக்தியும் தரும் ஆவியாரை இவர்களுக்கு அளித்தருடும். தெய்வ பயத்தின் ஆவியாரார் இவர்களை நிரப்பியருடும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். நாங்கள் வாழ்வு பெற உணவாக வந்துள்ளவரே எம் இறைவா, இன்று முதல் முறையாக திருவிருந்தை அருந்தும் சிறுவர் சிறுமிகளையும் உறுதி பூசுதல் என்னும் திருவருட்சாதனத்தை பெற இருக்கும் உள்ளங்களையும் உமது தெய்வீக வல்லமையாலும் ஆற்றலாலும் நிரப்பி வாழ்வின் இறுதி வரை உம் அன்பிற்கு சான்று பகர்ந்து வாழ வரம் அருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அதிபதியே எம் இறைவா, சட்ட திட்டங்களை வகுத்தளித்து மனிதருக்காக மானுடம் வந்து வாழ்ந்து காட்டிய வள்ளலே, ஒவ்வொரு சூழ்நிலையிலும் நாட்டு தலைவர்கள் மக்கள் இவர்களின் மன ஓட்டங்கள் இறைப்பாதையில் செல்லவும் எதிர்மறை சிந்தனைகள் வன்முறை அடிமைத்தனம் தீய பழக்க வழக்கங்கள் மறைவும் நாடு அமைதி பூங்காவாக
அன்பின் உறைவிடமாக திகழ இறைவா உம்மை மன்றாடுகிறோம். இரக்கத்தின் உறைவிடமாம் அன்னையை எமக்கு அளித்து ஆசீர்வதித்தவரே எம் இறைவா, கொடு உனக்கு கொடுக்கப்படும் என்ற உமது போதனைகளை கருத்தில் கொண்டு ஏழை எளிய மக்களின் தேவைகளை முடிந்த அளவு நிறைவேற்றவும், அன்னை தாயாய் அன்பை பொழிந்து வந்த பெற்றோர்கள் முதுமை அடைந்தும் அனாதையாக மாறும் அவல நிலை மாறவும், பிள்ளைகளின் மன ஓட்டங்கள் இரக்க சிந்தனைகள் நிறைந்ததாகவும், ஊடக அடிமை மறுப்பு மனோபலம் நிறைந்ததாகவும் மாற தேவையான இறையாசிரை பொழிந்திட இறைவாமை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும், எப்பொழுதும் கன்னிகையான புனித மரியாவின் விழாவில் நாங்கள் உம்மை போற்றி புகழ்ந்து மாட்சிப்படுத்துவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும் எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். தூய ஆவி நிழலிட்டதால் அந்த அன்னை உம்முடைய ஒரே திருமகனை கருத்தாங்கி தமது கன்னிமையின் மாட்சியில் நிலைத்து நின்று நிலையான ஒளியாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உலகுக்கு அளித்தார். அவர் வழியாகவே உமது மாண்பை வானதூதர் புகழ்கின்றனர். தலைமை தாங்குவோர் உம்மை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோர் உம் திருமண் நடுங்குகின்றனர். வானங்களும் அவற்றில் உள்ள ஆற்றல்களும் சேராவீன்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்துக் கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து சொல்வதாவது: அவர் பாடுபட குளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம்.
இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். இதை நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. இறைமகன் இயேசு நமக்கு கற்பித்தவாறு அப்பா தந்தா என்று அழைத்து ஆண்டவரை நோக்கி மன்றாடுவோம். தீமை அனைத்தில் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. திருக்கல்யாண தாய் வழியாக இறைவன் தரும் அமைதியை அருகில் இருப்பவர்களோடு பகிர்ந்து கொள்வோம். இதோ இறைவனின் செம்மறி,
இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர், சுமரியின் விருந்துக்கு அழைக்கப் பெற்றோர் பேறு பெற்றோர். கிறிஸ்துவின் திருவுடலும் திரு ரத்தமும் நம்மை காத்து நிலை வாழ்வுக்கு நம்மை அழைத்துச் செல்வதாக. ஆண்டவரே, விண்ணக உணவை உட்கொண்ட நாங்கள் உம்மை கனிவோடு வேண்டுகின்றோம். என்றும் கன்னிகையான புனித மரியாவின் நினைவு கொண்டாட்டத்தில் மகிழ்வரும் நாங்கள் அந்த கன்னியை கண்டு பாவித்து எங்கள் மீட்பின் மறையுண்மையை பெற நாங்கள் தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். புனித கன்னிமரியாவின் தாய்மை பேற்றின் வழியாக மனித இனத்தை கனிவிரக்கத்துடன் மீட்க திருவிழம் கொண்ட இறைவன் தமது ஆசியார் உங்களை வளப்படுத்த திருவிழம் கொள்வாராக. அவர் வழியாக வாழ்வின் காரணரை அடைய தகுதி பெற்ற நீங்கள் அவரது பாதுகாவலை என்றும் எங்கும் உணர்வீர்களாக. இன்று இறைப்பற்றுதலோடு கூடியிருக்கும் நீங்கள் அருள் வாழ்வின் மகிழ்ச்சி, விண்ணக பரிசுகள் ஆகியவற்றின் கொடைகளை உங்களோடு எடுத்துச் செல்வீர்களாக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியாரின் ஆசி உங்கள் மீது இறங்கி உங்களோடு என்றும் தங்குவதாக.